ஸ்பெயின் கம்பெனி. ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து இங்கே வந்து ஓகேங்களா, என்னோட தேவை வந்து ஃபுல்ஃபில் ஆகும் நீங்கள் நினைக்கிறேன். கண்டிப்பாக நிச்சயமா. தேங்க்யூ சார். ஸோ அடுத்ததாக ஸ்ரீ சாஸ்திராச்சாரியில் வந்திருக்கும் திரு கிருஷ்ணமாச்சாரி சார் அவர்கள் உங்களுடைய வார்த்தையை பேசுகிறேன். வெல்கம் சார். ஒரு சுபேர்த்தனமான பதிலாக இருக்குது. ஒரு சொல்ற ஒரு கேப்ஜா கையில் இருக்கீங்க. குட் மார்னிங் அப்படிங்கிறது காலையில ஒரு புத்துணர்ச்சியோடு இருந்தால் மட்டும்தான் நம்ம மேலே வரணும். குட் மார்னிங் அப்படிங்கிறது ஒரு கோரஸா சொல்லணும் பார்க்கல எல்லாரும். அதுதான் காலையில் ஒரு புத்துணர்ச்சிக்கு ஒரு அடையாளம். நாங்கள் வந்து ஸ்ரீ சாஸ்தா இன்ஜினியர்ஸ் அவங்களுக்கு 3 பேரும், என்னோட சீனியர் மேனேஜர் மணிகண்டன், அவருடைய கீழே நாங்கள் 2 பேரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அவருடைய இதில் தான் இது வரைக்கும் போன இதுலேயே ஒரு 18 பேர் எடுத்துகிட்டு வர சொன்னாலும் 15 பேர் எடுத்து ஒரு 8-9 பேர் எங்கிட்ட இருக்காங்க உங்கள் காலேஜில். குடும்ப சூழ்நிலை போனான்னு தெரியல, பட் 8 பேர் நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கள் நல்லா பேர் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி இந்த வருஷம் ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ வச்சு இந்த வருஷம் போஸ்டிங் நிறைய தேவைப்படுது. பட் உங்களுடைய திறமைகள் உங்களுடைய குவாலிஃபி எப்படி என்ன பண்ணியிருக்கீங்கிறத கொஞ்சம் பார்த்து அனலைஸ் பண்ணி எடுக்கலாம் தான் வந்திருக்கோம் இன்னைக்கு ஃபுல்லாகவே. அதுக்கு உங்களுடைய கோஆப்ரேஷன் தேவை. அதுக்கு முன்னால் உங்கள் மேலே முதல்ல உங்களை நம்பிக்கை வச்சு வாங்க. கம்பெனி சின்ன கம்பெனி பெரிய கம்பெனி, அவன் போனால் 10 லட்சம் கொடுப்பான், இவன் போனால் 50,000 கொடுப்பான், அதெல்லாம் வச்சுக்காது. சின்ன கம்பெனியில் 1000 ரூபா வாங்கினா பெரிய கம்பெனியில் 10,000 வாங்குறதுக்கு ஒரு 4 வருஷம் 5 வருஷமா உழைக்கணும். அதுக்கு ஒரு ட்ரைனிங் தேவை, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் எந்த கம்பெனியிலும் எடுக்க மாட்டாங்க. அதனால எல்லாமே நம்பிக்கையோடு இருங்க. நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா என்னைக்கு ஜெயிக்கலாம். ரைட்டா? ஒருத்தனை முதுகுல குத்தி போற உலகத்துல தான் இப்போ நம்ம இருக்கோம். அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். யாருக்கும் ஹெல்ப் பண்ற நிலைமையில இப்ப யாருமே கிடையாது. ஒருத்தன் முதுகுல குத்திட்டு மேல போறதா இருக்காங்க. அதுக்காக நம்ம குத்த வேண்டாம். அந்த வாய்ப்புக்கு நம்ம உள்ள போகாம நம்மளுடைய திறமையும் நம்ம மேல இருக்கிற நம்பிக்கையை வச்சு ஒரு இதுல போனீங்கன்னா எல்லாருமே ஜெயிக்கலாம். அந்த ஜெயிப்புக்கு என்ன தேவைன்னா நம்பிக்கை. அது 3 ட்ரிப்பு சொல்லி டெய்லி பண்ணுங்க. காலையில் இருந்துச்சுன்னா நம்பிக்கை, அந்த வேலையை முடிச்சிடுவேன். கண்டிப்பாக ஒரு 50% சக்சஸ் ஆகும். மீதி 50% வந்து முயற்சி இருக்கணும். நம்பிக்கை நம்ம வாட்டு சொல்லிட்டே இருந்தாலும் வச்சுங்க, நம்பிக்கை இருக்காது. அதுக்கு விடாமுயற்சி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது விடாமுயற்சி கொஞ்சம் இருக்கணும். அதுக்கு மேல கடவுளோட இருக்கும். அதுக்கு மேல நம்ம செய்த பாவ புண்ணியங்கள், அதுக்கு மேல நம்மளோட பெற்றோர்கள், நம்மளுடைய பெரியவங்களோட ஆசை, எல்லாம் கலந்து இருந்தா தான் ஒரு மனிதனோட வெற்றி கண்டிப்பா பூர்த்தியாகும். இது முதல் காரணம். முதல் முயற்சி நம்பிக்கை. அவங்க மேல நம்பிக்கை வைங்க. யாரோ என்னென்னமோ சொல்லிட்டு போறாங்க, அதை பத்தி போய் நான் இதில் ஜெயிச்சிருவேன், இந்த கம்பெனிக்கு போனா இதில் 10,000 வாங்குவேன், இன்னும் 2 வருஷம் போன இன்னொரு கம்பெனிக்கு போனா 30,000 வாங்குவேன், இதுல வந்து நான் லேட் பண்ணிக்குவேன், தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னு ஒரு கான்செப்டோடு உள்ளவாங்க. வந்தவனும் 10,000 கொடுக்கணும், வெள்ளச்சட்டை போட்டுட்டு வெள்ளை பேண்ட் போட்டுட்டு தான் உள்ள போவேன், மேனேஜராக உட்காருவேன். யாரும் அந்த கனவோட எந்த கம்பெனிக்கும் போகாதீங்க. அவர் சொன்னார், அவர் ப்ரொடக்ஷன் கம்பெனியும் அப்படிதான் இருக்கும், குவாலிட்டி ஆகட்டும் ப்ரொடக்ஷன் அப்படிதான் இருக்கும். ஆனா அவர் அது மாதிரி உயர்ந்திருக்காரு. அவரும் 10 வருஷம் 12 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோட வந்திருப்பார். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரதுக்கு அவர் எவ்வளவு முயற்சி எடுத்திருக்காரு, எவ்வளவு நம்பிக்கை எடுத்திருக்காரு, எவ்வளவு உழைப்பு கொடுத்துருக்காரு அவருக்கு மட்டும்தான் தெரியும். அந்த உழைப்பும் விடாமுயற்சி நம்பிக்கை இதெல்லாம் வச்சு மேலே வந்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாரும் சக்சஸ் ஆகலாம். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். எங்களுடைய சாஸ்திர இன்ஜினியர் சார்பாகவும் உங்களை எல்லாத்தையும் வாழ்த்து வரவேற்கிறேன். நல்ல மாதிரி ஒரு கோஆபரேஷன் பண்ணி எங்களுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்கிறேன். Thank you, sir. Thank you for your motivational words. Now let me invite our most respected secretary, sir, to bless you all with the encouraging words. First of all, I welcome teachers from Chennai Western Company, Vishal and Vadiyan. And also I welcome our Shastra Engineering Company from Udaipur, Mr. Manikandan, Mr. Krishnamachari and Mr. Putali. இதில் சாஸ்திரா பற்றி சொல்ல வேண்டியதில்லை. கிருஷ்ணமாச்சாரி போன வருஷமே இதே ஹாலில் ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்பீச் கொடுத்தாரு. அதுக்கு சட்டை குறைவில்லாத அந்த ஸ்பீச்சை கொடுத்தாரு. அதுதான் ரியாலிட்டி. உண்மையிலே அதுதான் உண்மை. சும்மா வந்து வெளியில் இருக்கிறதோ நமக்கு வேற ஏதாவது திங்கிங் இருக்கிறதுனால இட்ஸ் எ மிஸ்ட். இதெல்லாம் ஒரு கனவு மாதிரி தான்.
as soon as நீங்க இந்த வருஷம் முடிச்சிட்டு வெளியில போகும்போது தான் தெரியும் எவ்வளோ வந்து டிஃபிகல்ட் சர்வை பண்ணுறதுக்கு. அதனால தான் காலேஜில் லாஸ்ட் இயர்லேருந்து இந்த மாதிரி ஒரு ட்ரைவ் பண்ணி உங்களுக்கு ஒரு வெளியில் போகும்போது ஒரு கான்ஃபிடன்ஸ் நமக்கு காட் ஜாப், யாருடைய தயவும் தேவையில்லை அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நம்ம ட்ரைவ் ஆரம்பித்தோம். ஒரு சிலர் கமெண்ட் பண்ணலாம், ஆஸ் பர் பேப்பர் நியூஸோ இல்லை வேறு ஏதாவது வேர்ட் ஆஃப் மவுத்தோ இயர்லி 3 lakhs இருக்கும், 2 lakhs மோர் தென் 2 lakhs வேலை கிடைக்கும். உண்மை அது கிடையாது. இது வந்து முதல்ல புரிஞ்சுக்கிங்க. நிறைய சென்னை பேஸ்டு காலேஜஸில் எனக்கு தெரியும், பிகாஸ் ஐ திக் ஆஃப் தி அசோசியேஷனில் ரொம்ப திக்காக இருக்கிறவங்க எல்லாரோடையும் பழகிறோம். கம்பெனிஸ் வரும், யூ ஆர் பீன் ப்ரொஃபஷனலி செலக்டட்னு ஒரு லெட்டர் கொடுப்பாங்க. எப்போ கால் லெட்டர் கொடுப்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அவனுடைய இது ப்ரொஃபஷனலி செலக்டட்னா எனக்கு வேக்கன்சி இருக்கும்போது தான் உன்னை கூப்பிடுவேன். எப்போ வேக்கன்சி வரும்னு அவனால அன்ஷூர் பண்ண முடியாது, நமக்கும் தெரியாது, காலேஜாலேயும் அதுக்குண்டான எந்த கேரண்டியும் கொடுக்க முடியாது. அன்ஷூர் பண்ண ஹெச்ஆர் நீங்கள் யோசனை பண்ணுறதுக்குள்ளே அவர் அங்கே இருப்பாரான்னு சந்தேகம். பாருங்க, கிருஷ்ணமாச்சாரி லாஸ்ட் இயர் வந்தார், இந்த வருஷமும் வராது. ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் தி பேக் போன் ஆஃப் தி கம்பெனி. அதனால ஒரு கண்டினியூஸ் எம்ப்ளாய்மெண்ட் காலேஜுக்கு கிடைக்கும். நம்ம சீனியர்ஸ் எனக்கு 8 பேர் நல்லா பண்ணாங்கன்றது வந்து கிரெடிட் டு தி காலேஜ், நாட் ஓன்லி அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கோ பேரண்ட்ஸுக்கோ இல்லை, காலேஜுக்கு அது ஒரு கிரெடிட். அதுதான் we expect, go and learn something. இங்கே படிக்கிறது எல்லாமே ஒன்லி தியரிட்டிக்கல், ப்ராக்டிக்கல் சிலபஸில் இருக்கிறதுனால தவிர வேறு ஒன்றும் பெருசாக சாதிக்க முடியாது. அங்கே போனால் தான் ரியல் வேல்யூ. யூ கேன் டச் த மிஷின், யூ கேன் டூ யுவர் ஒர்க். இதெல்லாம் பண்ணும்போது தான் யூ வில் கோ அப்வர்ட்ஸ். இது பர்சனலாக என் சன்னுக்கு அது நடந்தது, அது விவரிக்க வேண்டியதில்லை. How we joined in a small company, now he is very big man in US, Houstonல, அந்த ஊரில் ஒரு பெரிய பொசிஷனில் ஒரு ஆயில் ரிஃபைனரி கம்பெனியில் இருக்கிறார். அவர் படிக்கிறது கம்ப்யூட்டர் தான், பட் தட் இஸ் எ டிஃபரெண்ட் திங். அதில் சாஃப்ட்வேரில் இருக்கிறார். அந்த மாதிரி கெட் த ஆப்பர்ச்சுனிட்டி, கிராப் த ஆப்பர்ச்சுனிட்டி, கிராப் த ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் கோ. இதுதான் என்னுடைய ஹம்பிள் ரிக்வஸ்ட். ஸோ இந்த ட்ரைவில் இந்த செகண்ட் டே ஆஃப் தி இன்ஜினியரிங் காலேஜில் நீங்கள் எல்லாம் கலந்துக்கிறீங்க. அதுக்கு வந்திருக்கிற ஹெச்ஆர்ஸுக்கெல்லாம் மேனேஜ்மெண்ட் சார்பாக ஹோல்ஹார்ட்லி வெல்கம் everybody sir. Our students are definitely more eligible than anybody from Chennai or Coimbatore. They are all well prepared. In the staff, teaching staffs வந்து ரொம்ப எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்காங்க. Definitely in subject wise they will be okay. General knowledge you can judge those of the results. So please, I wish everybody success. And in the evening I hope that everybody will be getting a job offer. நீங்கள் ஃபினிஷ் பண்ணும்போதே போகலாம், அது ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ஹோம்லி அட்மாஸ்பியர் தான் நீங்கள் போகிற இடத்துல 2 கம்பெனியில் யூ கேன் என்ஜாய் யுவர் லைஃப். யூ கேன் டூ ஜஸ்டிஸ் டு யுவர் பேரண்ட்ஸ். காலேஜுக்கு பண்ணுறதுன்றதை விட பேரண்ட்ஸுங்களுக்கு நீங்கள் நான் படித்ததுக்கு எனக்கு ஒரு வேலை கிடைச்சதுன்னா எப்படி அவங்க ஃபீல் பண்ணுவாங்கன்றது எனக்கு தெரியும். லாஸ்ட் இயர் ஒரு கேள்வி வந்து அதை சொல்லி அழ ஆரம்பிச்சது, அந்த ஜாப் ஆஃபரை வாங்கி. அது அந்த மாதிரி பேசும்போது எங்களுக்கு கண்ணு கலங்கிடுச்சு. அப்போ தான் எங்களுக்கு ரியலைஸ் ஆச்சு, நம்ம செய்யறதுல ஒரு மீனிங் இருக்குது. சும்மா வெறுமே காலேஜ் நடத்துறதோ ப்ரொடியூஸ் பண்ணுறதோ இல்லை, சம்மோர் அதர் கிவிங் ஹாப்பினஸ் டு பேரண்ட்ஸ். ஸோ அதுதான் நமக்கு அல்டிமேட் ரிவார்டு. அந்த ரிவார்டு எவ்ரி இயர் இருக்கும். லாஸ்ட் இயர் மாதிரி இந்த வருஷமும் ஜாப் பிளேஸ்மெண்ட் ஆஃபர் திஸ் வீக் என்டையர் சாட்டர்டே ஒர்க்கில் இருக்குது. ஸோ எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் நீங்கள் கிராப் பண்ணுங்கள். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் கலந்துக்க சொல்லுங்கள். அதே மாதிரி அவுட் சைடர்ஸ் வந்துருப்பாங்க, அதுலேயும் நேடி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நேடி டிசிப்ளினில் இருக்கிறவங்க, நேடி அந்த கம்பெனி நீட்ஸில் இருக்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக they will be also be given opportunity. So please enjoy this day and get some job. Thank you, sir. Thank you. All the dignitaries on the dais. Congratulations to all. Please, thank you, sir.